எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சத்தியப்பேல் மேல் செடியின் வீட்டுக்குள் செல்லலாம். பார்த்தா எப்படின்னா திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ சட்டான்னா வந்துட்டு இந்த ட்ரில் போட்டு யூஸ் பண்ணி அந்த டீச்சர் கழுத்துக்கிட்ட கத்தி வச்சுட்டு, ஓ ஓ ஓ டீச்சர் உன் டெக்னிக் பரவாயில்ல. எப்படி டீச்சர் தலையை தூக்கிட்டா சோல்ஜர்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, இருக்கிற எல்லா சோல்ஜர் 2 சோல்ஜரோடையும் நான் கனெக்ட் பண்ணி ஒரு டெலிபேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மெயின் தலையை முடிச்சிட்டோனாலே முடிஞ்சிட்டு சொல்லி கத்தியை டச் பண்ணால், உன்னால் என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? ஆனால் உன் டெக்னிக் நல்ல டெக்னிக் தான். நீ உன்னை நான் பாஸ் ஆக்கிறேன்னு சொல்லி பாஸ் ஆக்கி விட்டா. நீ பாஸ் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து அப்படியே சொல்ல, அதான் பாஸ் ஆகிட்டேனா ரைட்டு, அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு. எதுக்கு பேசாமல் தலைவரோட என்ன பண்ணேன்னா, எப்பயுமே சோல்ஜரோட 8 அடிச்சிட்டவங்களே முடிஞ்சு சோல்ஜரோட கமாண்டிங் இப்போ ஃபோர்ஸ் போயிடுச்சுனாலே போதும், ஈஸியாகவே படையை தோக்கடிச்சிடலாம் தான் பிளான். அதுதான் கரெக்டாக பண்ணியிருக்கான். சரி, இங்கே ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு பார்க்குறான். அவன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸ்வாட் அடித்து அடிக்கிறான். அந்த ஸ்வாடே உடஞ்சி போச்சு. செத்து போடான்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கேன். அவன் அடிக்க சோல்ஜரை வந்து நம்ம டீச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம டீச்சர். இங்கிட்ட பார்த்தா அவன் ஸ்வாட் எடுத்து, ஐயோ இவங்க ஈட்டி வச்சு குத்த வராங்களே, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலன்னு பார்த்துட்ருக்கேன். அங்கேருந்து ஒருத்தன் மேலே வந்த, டே நண்பா நான் உனக்கு காப்பாற்ற வரேன்டான்னு சொல்லி தலைவன் பறந்து வரான். ஒருத்தன் திட்டின்னு அம்ப விட்டு நானே சிரிச்சுக்கிட்டு வில்லடிஞ்சு வைக்கிறான். ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தவன் நண்பாவை நான் வரேன் சொன்ன உடனே யாரா காப்பாற்றுவா சொல்லி சொருகி வச்சுட்டாங்க அம்பை போட்டு. கிட்ட பார்த்தா டீச்சர் டீச்சர் பொண்ணு, அந்த டீச்சர் மேடம் வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கிட்டிருந்து ஒருத்தன் வரான். அதான் கோவக்காரன் வந்து மை ஸ்கல் இஸ் லெவல் 1000 சொல்லி தலைவன் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ண போகிறான். இவன் ஏன் சிடுன்னு இருக்கானே தெரியல. நம்ம ஹீரோ அப்படியே நினச்சிட்டு இருக்கேன், என்ன சிடுனாவே இருக்கானே ஒன்றுமே புரியலையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பவரை எடுக்கிறான். பவர் எடுக்கும்போது அவனோட பவரை வந்து நெஞ்சுக்குள்ளே ஒருங்கிணைக்கிறான். ஒருங்கிணைக்கும் போது அவனோட பவர் வந்து ஒரு சூறாவளியாக மாறுது. அந்த சூறாவளி அது ஒரு மாறுகிறது. அது மாற அவனோட பவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி அந்த மொத்த சூறாவளியும் சட்டானா அணி போட்டதில் அங்கிட்ட இருந்த சோல்ஜர் எல்லாமே பஸ்மம் ஆகிட்டாங்க. பஸ்மம் ஆகிறத பார்த்துட்டு வாட் அ பவர் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. யாராவே இப்படி பவர் யூஸ் பண்ணுறான்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்காங்க. அது வேறு தள்ளி கொடுக்கு. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து தள்ளுது. அடுத்த எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சப்புறம் இங்கிட்ட காட்டுறாங்க ஒரு புகை மூட்டம் போகுது. முடிச்சோடனே முடிச்சிட்டான் போல சொல்லி நினச்சிட்ருக்கான் நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்ருக்க டைம் தான் அங்கிட்டிருந்து ஒரு குரல் கேட்குது. யார் அது? இந்த குரல் வாங்கி டீச்சர் தான். நிப்பாட்டுடா உன்னை என்ன பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணுற? கையால் பேட்டில் பண்ண சொன்னால் நீ மாட்டுக்கு சத்தி யூஸ் பண்ணுற. அதுவும் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேடா. இப்படிலாம் பண்ண உன்னை கொண்டுருவாங்கடான்னு சொல்லிட்டு, நீ தலைவா நீ ஃபெயில்ரா ராஜா அப்படி சொல்லிட்டு தலைவி சொல்கிறத பார்த்தோன்னே முடிஞ்சு போச்சு. ஏன்னா தலைவன் வந்து கோவம் மட்டும்தான் இருக்குது தவிர யோசித்து செயல்பட மாட்டான். திடீர்னு வேறு இடத்துல அடுத்து ஸ்டாக் பண்ணாங்கன்னா இவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சொட்டாக்கு போட்ட அடுத்த செகண்டில் வந்து சோல்ஜர் வந்து எக்கச்சக்கமான சோல்ஜர் வந்துட்டாங்க. அந்த புரிஞ்சு, ஏன்னா ஒரு பவர் வந்து ஒரு லிமிட்டு தான் இருக்க முடியும். எக்கச்சக்கமான சோல்ஜர் முன்னாடி இது வேலைக்காகாது. புரிய வைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாக்காரன், என்னடா 2000 பேர் சோல்ஜர் வந்திருக்காங்க உன்னையோட அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவனோட ஃபுல் பவரை காட்ட போகிறா போல நம்ம டீச்சரு. என் ஃபுல் பவரை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு டீச்சரோட பவரை வந்து பார்க்க போகிறோம். கிட்ட பார்த்தா கையில் நடுங்குது நம்மளோட அந்த கோபக்காரனுக்கு. கை நடுங்க சட் கொல்லணும் ஒரு வெறியிலேயே போகிறான். ஏன் தெரியல, எப்பயும் பார்த்தாலும் ஃப்ரெஸ்டேஷனில் சுற்றிட்டு தெரியுது அந்த தலைமை. இவனை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல. நம்ம வில்லன்னு
இவனை பார்க்க நார்மலாக தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிட்டுருக்கேன். வந்து இவனை பார்க்கும்போது இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறவனே இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு நம்ம இல்லை என்னடாவே ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே சுற்றிட்டு தெரியுறேன். எனக்கு ஏதாச்சும் மாத்திரையை கூட சரி பண்ணுங்கடா. வீட்டு பார்த்தா அந்த டீச்சர் நெக்ஸ்ட் யார் வாங்கன்னு சொல்லி சொல்ல போகிறேன். நான் வரேன், யார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கொம்பு இருக்க அந்த டீமன் சொல்ல நான் வரேன் அந்த லேடி சொல்கிறத பார்த்துப்பாங்க. லேடி ஒத்தையாக போனாலே தூக்கு போட்டு 4-5 பேர்த்து பதிப்பாங்க. அப்படி சொல்லி அங்கே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டீமனுக்கு அந்த டீமன் பொண்ணை நீ என்கிட்ட சண்டைக்கு வர ஏது பாரு அவனை போட்டு பழக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மூஞ்சியில் போய் பார்த்தா அந்த ரியாக்ஷனை பார்த்தா ஐயோ முன்ன பிட்டு பண்ணதுலையே பயமாக இருக்கே அப்படியே விறுவிறுத்து போயிட்டு அந்த டீமனு இதை பார்த்துட்டு அவன் அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். தடியாத்தா கோத்து விட்டாயப்பா ரெடியாச்சும் எனக்கு கூட பழகிட்டு இருப்பாங்க. போயிட்டு டீமன் நான் இல்லை ஹீரோ பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இவனோட பவரே 4-5 பவரை 4 பேரோட பவரை யூஸ் பண்ணி அவனோட பவரை இன்க்ளூட் பண்ணி அட்டாக் பண்ணுவான். இப்போ டேரெக்ட் அட்டாக்கே பண்ணது கிடையாது. அதை நினச்சி பார்த்து பயத்தில் இருக்கிறவ வந்து நம்ம பேசாமல் ஹீரோவை கூப்பிடலாமா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க டைமில் நீ எனக்காக எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறத பார்த்துட்டு என்னம்மா சொல்கிற நான் உன்னை ஏதோ பெருசாக நினச்சம்மா நீ ஏதோ போட்டு எல்லாத்தையும் பொழப்ப நினச்சேன். நான்லாம் போய் சாக வரும்ல நீயே போய் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்த்து இல்லை ஒரு ஆம்பல் பையனா எனக்கு ஒரு ஹெல்ப்பில் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கத்த இந்த டீச்சர் ஏவி விட்டேன். அந்த சோல்ஜரை ஏவி விட்டோன்னே இந்த சோல்ஜர் எல்லாமே சேர்ந்து தடி நீ வராதிங்க வந்தீங்கன்னா கொட்டுருவேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் அந்த டீமுக்கு பொண்ணு சொல்ல அடி பொழந்து எடுத்துட்டாங்க. குத்தில் குத்து கும்மா குத்து மண்ணடி பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிச்சு இந்த டீமன் பொண்ணு. அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதை பார்த்துட்டு பின்னாடி ஏதோ ஒரு ஒளி தெரியுது. என்ன அது ஹீலிங் பவராக ஒருத்தி வந்து ரோஸ் கலராக இருக்கா. அவன் வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்கான். அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஹீல் பண்ணுறத பார்த்துட்டு என்ன இந்த பவர்லாம் இங்கே ஸ்டேஷனாக இருக்குது போல் எல்லாருமே பரவாயில்ல இந்த பவர் யூஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போல் இந்த பொண்ணை எங்கேயும் நான் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அவனால் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு அப்படி தான் தெரியுது. சரிங்கிட்ட பார்த்தா அப்படின்னு பார்த்துட்டு இவன் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கிட்ட பார்த்தா உண்மை ஹீரோ பார்த்துறான். இங்கிட்ட பார்த்தா அவன் நெத்தியில் ஒரு அடியில் அதெல்லாம் வீங்கிடுச்சு. அந்த ஹீரோ தொட்டு பார்த்துட்டு அவுச்சுன்னு கத்துறத பார்த்துட்டு அடி ஓவரோ ஆமாம் நீ பேசுவ கூப்பிட்டா வரல அப்போ அந்த முதியில் போட்டு போலன்னு எடுத்துட்டாங்க. அவங்க குத்துறாங்க நீ வந்து காப்பாற்ற மாட்டேன்ட்ட. சரி விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அங்கிட்ட பார்த்தா கையை தட்டுறா நம்ம டீச்சர் கையை தட்டணுன்னே அந்த இடத்துல நீங்கள் பாதி பேர் ஃபெயில் தான் நீங்கள் அப்படி சொல்லிகிட்ருக்க. ஒன்று வேணால் அட்டன் பண்ணுங்க. அதில் வேணால் மேட்ச்சில் ஜெயிங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே உங்களோட பவரை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் பண்ணிடுறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எப்பயுமே பவர் வேறு. பேட்டலில் வந்து பவரு துரோகம் நிறைய இருக்கும். நீங்கள் எதையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு வாரில் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னைய மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து நம்ம வில்லனை சொன்னோன்னே எல்லாருமே அவனையே பார்க்குறாங்க. ஏன்னா வில்ல வந்து டைரெக்டாக சோல்ஜர் யாரையுமே அட்டாக் பண்ணல. அவன் டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணது அந்த இது பார்த்தா பின்னாடி இருக்கவே மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா தலைவன் மட்டும்தான் நான் பாஸ் ஆகணும்னு நினச்சி எல்லாத்துக்கும் வெறுப்பு. ஏன்னா எவனாலையும் பாஸ் ஆக முடியல. தலைவன் மட்டும் சிங்கிளாலாம் பாஸ் ஆகிட்டான். இந்த குரூப்லேயே பாஸ் ஆனது நம்ம தலைவன் மட்டும்தான். வீட்டு பார்த்தா திருப்பி கிளாஸ் ரூமை கட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் நம்ம நியூ டீச்சர் வந்திருக்கான்.
இவன் வந்து பயாலஜி டீச்சர். மேஜிக்கில் இருக்கிற இப்பென்டென்ஸை சொல்லுவான். டீமன் கிங்ஸ் எத்தனை டீமன் கிங்ஸ் அதை பற்றிலாம் சொல்லி தந்துட்டுருக்கான். நம்மளுக்கு மொதல் ரோலர் அவங்க வந்து ஒரு லேடி டீமன் உங்களை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். நம்ம இந்த டீச்சர் கரடி போட்ட டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் புக்கை எடுத்து வைக்கிறார் தலைவர். எடுத்த புக்கில் கவிதை பறக்கிறது. அந்த கவிதையை கேட்டு நம்ம தலைவன் தூங்கிடுறான். அத்தாடி இப்போ இந்த ஸ்கூலுக்கு போனாலும் இப்படி தான் அந்த சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லி தலைமை புலம்புறதை பார்த்தோன்னே எனக்கு தெரிகிறது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கிட்டு பார்த்தா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் போகலாம். அத்தாடி விட்ட டீச்சர் பாடம் எடுத்துகிட்ருக்கான். அது கூட புரியாமல் அடுத்தது பார்த்துட்டு அழுகிறா பாருங்க. அத்தாடி தேம்பி அழுகிறியா அழுதுட்டு சரி இந்த ரோஸ் பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம பேசி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தலைவே மனசை தெளிவுபடுத்திட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட பேசணுன்னா என்ன வேணும், நெர்வஸ் ஆகக்கூடாது, தைரியமாக போய் பேசணும். உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன பழம் கேட்காம டேரெக்டாக உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்குறேன். கேட்டோடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. என் பேர்னு நானே என் பேர் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து வில்லன் அப்படி சொல்லி முடிக்க என்ன ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்க எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசுனா சும்மா இருக்க மாட்டேங்கல. ஏன்னா படமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் என்னையை பார்த்துட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி தலைவர் நினச்சிட்ருக்கேன். சரி எஸ் மை நேம் இஸ் நைஸ் நேம் டூ விசு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு தலைவர் வந்து வாட் நேம் சரி குட் மார்னிங் டேட் அப்படி சொல்லி சொல்கிறத பார்த்துட்டேன். என்ன குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்கிறது வெளியில் கதை ஓப்பன் பண்ணால் யாராவது வெளியில் வராங்க. பார்த்தா யார் திரும்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனில் சுற்றுற பயந்தேன். ஃப்ரெஸ்ட்ரேஷன் என்ன இவ்வளோ லேட்டு என்னாச்சு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ எதர்ச்சியாக கேட்டதை கரராக புரிஞ்சுக்கிட்டு இனி பார்த்தாடா கேட்ப ஏன் இஷ்டமே இருக்கு நான் வருவேன்டா, உனக்கு என்னடா அக்கறை மயிறு அப்படி சொல்லி கேட்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சம்மதப்படுத்த இவனை பார்த்தாலே எனக்கு விருப்பாகுது. எப்போ பார்த்தாலும் உரைச்சிக்கிட்டே போகிறான். ஏன்னா இவன் மைண்ட் ஆஃப் நம்ம வில்லனோட மூஞ்சி ரெட் கலரில் இருக்குது. அப்படியே ஒரு டெரராக பார்க்குறான். தலைவன் நம்ம ஹீரோ நார்மலாக தான் பார்த்துட்ருக்கேன். அது அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு பெரிய கொடூரமான வில்லை நம்மளை பார்த்துட்டு போகிறான். எனக்கு பயமாகவே இருக்குது. இந்த நைட்டு அந்த எப்படி தப்பிக்கணும், திருப்பி அட்டாக் பண்ணால் தான் தப்பிக்க முடியும்னு சொல்லி தலைவனே ப்ரிப்பேர் ஆகிட்டான். நம்ம எனக்கு தெரியும்டா நீ என்னை வர போல நான் பார்க்குற ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிக்கிறேன். நான் என்ன அவ்வளோ வீக்காக இருக்கேனா? நான் பவர்ஃபுல்ரா. என் பவர் உனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படாதடா. செத்துருவடா அப்படி பஞ்சு டைலாக்லாம் சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன். கர பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் தலைவன். அதை பார்த்துட்டு வில்ல அத்தா இவன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் உச்சிக்கு போயிட்டாயா, மெண்டல் ஆகிட்டாயா, இதுதான் எனக்கு தெரியுமே, கடைசி சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். இருடா அவனை வச்சுக்கிறேன்டான்னு சொல்லி தலைவன் அந்த இன்ஸ்டன்ட் டெலிபோர்ட்டை யூஸ் பண்ண ரெடியாக இருக்க. டெலிபோர்ட் பண்ணி டப்புன்னு போகலாம் ரெடியாக இருக்கும் போல. டீச்சர் வாங்க நிறுத்துங்கடா, இருடா டீச்சருக்கான ஒரு மனசு இங்கே இருக்கேன். மரியாதை கிடையாது, டீச்சருக்கு மரியாதை கிடையாது. சண்டை ஓட்டின்னு நினைக்கிறீங்களாடா, போய் டேபிளில் போய் உட்காரல ஃபயர் பண்ணி விட்டுருன்னு அடுத்த எபிசோட் டைம் பிடிச்சிருந்தா வெறும் லைக் பண்ண வேணாம், கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும்.